டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணபடி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் குரூப் 2 நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துலாம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் குரூப் 2ல் மட்டும் பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குரூப் 2Aல 595 வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஜிஎஸ்லேருந்து 150 கொஷின்ஸும் ரீசனிங்லேருந்து 50 கொஷின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதிலே உங்களுக்கு 200 மார்க் கவர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் சேஞ்சஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக குரூப் 2A டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் என்றைக்கு எக்ஸாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம் பாருங்கள். விண்ணப்பத்தை அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 13/8/2025. அதை விண்டோ கரெக்ஷன் பீரியட் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கான டேட் எப்போனா 18/8 இருந்து 28 இந்த 2 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடைபெறுறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 28, 2025 மார்னிங் நடக்குது. 9:30 to 12:30. அதே மாதிரி முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் முதல்நிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 28 நடைபெறுது. எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை வீடியோ அடுத்ததாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, குரூப் 2 பணிகளில் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஒவ்வொரு வேக்கன்சி படி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2ல் மொத்தமே 50 வேக்கன்சி தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2, 3, 5 இந்த மாதிரி தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பட் குரூப் 2Aல உங்களுக்கு டோட்டலாக 595 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஒரு சில வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா 50+ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதுநிலை ஆய்வாளரில் 65+ வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி உதவியாளர் பதவியில் 43 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணியில் நம்மளுக்கு 50 வேக்கன்சிஸும், தமிழ்நாடு அமைச்சு பணியில் உதவியாளர் 74 வேக்கன்சிஸ் மருத்துவத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷன் PDF டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டலாக 595 வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கான நிபந்தனைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வயது வரம்பு ஜூலை 1 கணக்கு பண்ணுறாங்க. அன்னைக்கு படி எவ்வளோ வயது வரம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2 பணிகளுக்கு குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில பதவிகளுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதில் நன்னடத்தை அலுவலர் 1023 கோட் நம்பருக்கு குறைந்தபட்ச வயது 22, உச்ச வயது 32 கொடுத்துருக்காங்க. அதேமாரி 1011 அந்த ஜாபுக்கு 26, 42 கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால அவங்களுக்கு மினிமம் ஒரு 18 இருந்தாலே போதுமானதான். பட் குறிப்பிட்ட ஒரு சில பதவிகளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குரூப் 2A பதவிகளுக்கு பார்த்துடலாம். இது ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், குறைந்தபட்ச வயது உங்களுக்கு 18, உச்ச வயது பார்த்திங்கன்னா 32 நடந்துக்கிட்டு இருக்கணும். கம்ப்ளீட் ஆகி 33 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்ச வயது 42 வரை கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வரைக்கும், ஆதரவற்ற உதவிகளுக்கு வயது வரம்பு இல்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் செயல் அலுவலர் நிலை 3ங்கிற பதவிக்கு மட்டும் குறைந்தபட்ச வயது 25, அதிகபட்ச வயது 37 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா 47 வயதும், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 50 வயதும், ஆதரவற்ற உதவிகளாக இருந்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குரூப் 2 பணிகள்லேயே பாருங்கள், குறைந்தபட்ச வயது 1023 அப்படிங்கிற கோடுக்கு 22, அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை அலுவலர் 1011க்கு குறைந்தபட்ச வயது 26, அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வனவர் பதவி இருக்குது பார்த்திங்களா, 3362, 3363 இந்த பதவிகளுக்கு குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 37 கொடுத்துருக்காங்க. சார்பதிவாளர் நிலை 2க்கு குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துட்டாங்க.
அதே மாதிரி அனைத்து பதவிகளுக்கும் எக்ஸப்ட் மணவர், நன்னடத்தை அலுவலர், சார்பதிவாளர் இந்த 3 பதவிகளை தவிர்த்து குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 18 வயதும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லைனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குரூப் 2A பதவிகளில் செயல் அலுவலர் நிலை 3 தவிர மித்த பதவிகளுக்கு 18 வயதும் உச்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செயல் அலுவலர் நிலை 3க்கு குறைந்தபட்ச வயது 25 உச்ச வயது வரம்பு இல்லைனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய பதவிகள் வர்றதுனால குரூப் 4 மாதிரி ஜென்ரலாக ஒரு ஏஜ் லிமிட் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பதவிகளுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பதவி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை ரீட் பண்ணி தாராளமாக நீங்கள் அந்த கேட்டகரிகளுக்கு வரீங்களான்னு பார்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கல்வி தகுதி. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். குரூப் 4னால் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். பட் குரூப் 2க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுவுமே வயது வரம்பு மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பதவிகளை பொறுத்து உங்களுடைய கல்வி தகுதி மாறுபடும். ஸோ உங்களோட டிகிரி என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கான பதவிகளை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தா போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தா போதும் அப்படிங்கிறதா இருக்கும். ஒரு சில பதவிகளுக்கு மட்டும்தான் அதிகமாக படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதவி பிரிவு அலுவலர் பதவிக்கு பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மட்டும் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி வனவருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அதில் பொறியியல் இளநிலை பட்டம் அல்லது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், வேதியியல், கணினி பயன்பாடு, கணினி அறிவியல், பொறியியல் இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் உள்ள நீங்கள் படிச்சிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், குரூப் 2A பதவி. இதுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான். இதில் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் எந்தெந்த பதவியோ அந்த பதவியோட கோட் நம்பர் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக அப்படிங்கிறத பார்த்துட்டே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குரூப் 2ல் மேக்ஸிமம் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குரூப் 2Aல உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது அந்த வனவர் பதவிக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதில் ஆண்களுக்கு பட்டியல் பழங்குடியினர் தவிர 163 சென்டிமீட்டர் உயரமும், பட்டியல் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதே மாதிரி மார்பு சுற்றளவு இயல்பு நிலையில் 75ம், விரிவு நிலையில் 75லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவும் இருக்கணும். அப்படின்னா 84ம் இருக்கணும். அதேமாதிரி பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பட்டியல் பழங்குடியினர் தவிர எல்லாத்துக்குமே 150 இருக்கணும். பட்டியல் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் உயரம் இருந்தாலே போதுமானது. மார்பு சுற்றளவு இயல்பு நிலையில் 74ம், விரிவு நிலையில் 79ம் இருந்தால் எலிஜிபிள். ஸோ வனவர் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுலேயுமே குரூப் 4 மாதிரி உங்களுக்கு PSTM, ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க் கன்செஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது அங்கீகரிக்க போட்டிகள் விளையாட்டு தொடர்களுக்கான மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வதேச அளவிலான போட்டி அப்படின்னா தங்கம் பெற்றிருந்தால் எவ்வளோ, வெள்ளி பெற்றிருந்தால் எவ்வளோ, வெண்கலம் பெற்றிருந்தால் எவ்வளோ, ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன். இது ஒரே ஒரு பேப்பர் தான், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் வந்துடுது. நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான். 100 கேள்விகள் வந்துடுது. அதிகபட்ச மதிப்பெண் 300 மதிப்பெண், 3 மணி நேரம் நடக்குது. குறைந்தபட்ச மதிப்பெண் 90 மதிப்பெண். OMR ஷீட்டில் அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. தமிழும் மேக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்க போகுது. ஆல்ரெடி தமிழ் மேக்ஸ் சிலபஸ் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குரூப் 4 எழுதுனீங்க இல்லையா, அதே பேட்டர்ன் அதே சிலபஸ் தான். அதுக்கான மெட்டீரியல் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மற்றபடி எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே குரூப் 4 மாதிரி தான். தமிழ் 100 மார்க்ஸு, மேக்ஸ் 25 மார்க்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸு, மொத்தம் 200 மார்க்ஸு. அப்ஜெக்டிவ் டைப்பு OMR ஷீட்டு 3 மணி நேரம் நடக்கும். 300 அதிகபட்ச மதிப்பு 300. இதே குரூப் 2க்கான முதன்மை தேர்வுன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே சேம் தான். இதில் தாள் 1, தாள் 2 இருக்குது. தாள் 1ல் 10ஆம் வகுப்பு 100 மதிப்பெண்கள் அதிகபட்சம், 3 மணி நேரம் நடக்குது. குறைந்தபட்ச தகுதி 40. அதேமாதிரி பொது அறிவு தாள் 2 பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்டு. இதுக்கு 300 மதிப்பெண்கள் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் தனியாக 3 மணி நேரம் நடக்கும். குறைந்தபட்ச மதிப்பெண் 90. அடுத்து குரூப் TA பணிகளுக்கான முதன்மை தேர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு தமிழ் மொழி தேர்வு சேம் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்க போகுது. தாள் 1ல். தாள் 2ல் பொது அறிவும் பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அது நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு மேக்ஸில் வருது. மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். தாள் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க்ஸ்க்கும், மேக்ஸ் உங்களுக்கு 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் 200 மார்க்ஸு.
இதுலேயுமே வந்து மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸு அப்டேட் டைப்பில் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி தமிழ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரிந்துரைக்கும் வகையில் இருக்கும். குறைந்த மதிப்பெண் வந்து 40 மதிப்பெண், 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதிகபட்ச மதிப்பெண் வந்து 100 மதிப்பெண். விரிந்துரைக்கும் அப்படிங்கிறனால உங்களுக்கு 3 மணி நேரம் தராங்க, நீ எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதணும் அப்படிங்கிறதுனால. முதல் நிலை தேர்வு முடிஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து யார் யார் செலெக்ஷன் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் சிலபஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண சேம் சிலபஸ் தான். குரூப் 4 சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண போய் குரூப் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே தான் உங்களுக்கு வரும். தமிழ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ கவலைப்பட தேவைன்னா குரூப் 2க்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து குரூப் 4 இப்போ எழுதியிருப்பீங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸில் அழகாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். குரூப் 4 வந்து நிறைய பேர் டஃப்னு சொல்லியிருந்தீங்க. கொஷின் வந்து உண்மையிலே டஃப்பாக தான் இருந்தது. சிலபஸ் மாற்றுறதுனால ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்படிங்கிறனால நம்மளுக்குமே எப்படி வந்து ப்ரிப்பரேஷனோட போகணும், எந்த அளவுக்கு டீப்பாக கேட்பாங்கன்னு தெரில. பட் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஓரளவு அதை பற்றின நாலேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி குரூப் 2மே வந்து ரொம்பவே டீப்பாக நல்லா படிங்க. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆகலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.